இட்லிக்கு எத்தனையோ சட்னி வச்சு சாப்பிட்ருக்கோங்க. ஆனால் இந்த ரோட்டுக்கல்லில் தண்ணி தக்காளி சட்னி விற்பாங்க பாருங்கள். நான் மட்டும் இந்த சட்னிக்காகவே இட்லி வாங்கி சாப்பிடுவேங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ அதே மாதிரி தண்ணி தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மிக்சி ஜாரில் ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரு வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன், கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்து பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கறனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கின்னு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சுட சுட இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள்.